விநாயகர் சதுர்த்தி விழா நாடு முழுவதும் உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. விநாயகர் கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. பக்தர்கள் விநாயகருக்கு விசேஷ அபிஷேகம் செய்து வருகின்றனர். மக்கள் தங்கள் வீடுகளில் சிறிய களிமண் பிள்ளையார் சிலைகளை வைத்து கொழுக்கட்டை, சுண்டல், பொரி, அவல், பழ வகைகள் கொண்டு பூஜைகள் நடத்தி வருகின்றனர். மேலும் பிரசித்தி பெற்ற புதுவை மணக்குள விநாயகர், திருச்சி உச்சிப்பிள்ளையார் கோயில், நெல்லை சந்தி விநாயகர் கோயில், மதுரை முக்குரணி விநாயகர் கோயில், பிள்ளையார்பட்டி போன்ற இடங்களில் சிறப்பு வழிபாடுகளும் அர்ச்சனைகளும் நடைபெற்று வருகிறது. சென்னையில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டங்கள் கோலாகலமாக தொடங்கியுள்ளன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்போம். பிரசன்னா, நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வர நிலையில சென்னையில இந்த விழா எப்படி நடந்துட்டு இருக்கு? அதாவது ஆவணி மாதம் வளர்ப்பறை சதுர்த்தி தினமான இன்று நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையிலே இதே உற்சாகமானது சென்னை நகரிலும் தற்பொழுது காணப்படுகிறது. குறிப்பாக இந்து முன்னணி சார்பில் நாம் பார்க்கும் இந்த வீர விக்னேஸ்வரர் உட்பட சென்னை நகரம் முழுவதும் 5000 இடங்களில் பிள்ளையார் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. அதே போல் பொதுமக்களும் தங்கள் வீடுகளிலே விநாயகர் சிலைகளை வாங்கி செல்வதும் விநாயகர் வழிபாடை நடத்துவதுமாக மிகவும் தீவிரமாக அதிலே ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இன்று பத்திரை 12 ராவுகாலம் என்பதால் அதற்கு முன்பாகவோ அல்லது 12 மணிக்கு பிறகாகவோ பூஜை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தற்பொழுது அவர்கள் பூஜையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக விலையை பொறுத்தவரையில் சராசரியாக 200 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் வரை பல வகையான விலைகளிலே விநாயகர் சிலையானது விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் விநாயகருக்கு தேவையான மிகவும் பிடித்தமான எருக்கம் மாலை, பூ, பழம், அவல், பொரி, கொடை உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் தற்பொழுது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பொதுமக்களை பொறுத்தவரை கடந்த முறை காட்டிலும் இந்த முறை 35% வரை விலைகள் எல்லாம் கூடியிருப்பதாக தெரிவித்துள்ளனர். அதேபோல் வியாபாரிகளை பொறுத்தவரையிலும் கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை சற்று வியாபாரமானது மந்தமாக உள்ளதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இருப்பினுமே மழை பெய்யாத காரணத்தினாலே இந்த முறை அனைத்து எந்த ஒரு ஏற்பாடிலுமே ஒரு சுணக்கமோ பின்னடைவோ இல்லாமல் மிகவும் சிறப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடப்படுவதாகவும் பொதுமக்கள் தரப்பில் கருத்து நிலவுகிறது. நன்றி பிரசன்னா. புரசைவாக்கம் பகுதியில் எமது செய்தியாளர் தங்கமணி இருக்கிறார். அவரிடம் கேட்போம். தங்கமணி, இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி பூஜை பொருட்களோட விற்பனை எந்த அளவுக்கு இருக்கு? இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி புதுசா ஏதாவது பொருட்கள் விற்பனைக்கு வந்திருக்கா? நிச்சயமாக அமலா, அதாவது விநாயகர் சதுர்த்தி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நாம் புரசைவாக்கத்தில் இருக்கின்ற தானா தெருவில் இருக்கிறோம். இங்கே பல்வேறு பூஜை பொருட்கள் விநாயகர் சதுர்த்திக்காக ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் இருக்குது. கலராக பிள்ளையாரிலேயே கலரான பிள்ளையார்கள் மற்றும் நிறைய பிள்ளையார் வகைகள் எல்லாம் சின்ன சின்ன சிலைகள்லாம் செய்யப்பட்டு அது விற்பனை செய்யப்படுகிறது. 50 ரூபாயிலிருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் பிள்ளையார்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இங்கே நாம் பார்க்கலாம், இங்கே பிள்ளையாரெல்லாம் வகை வகையாக பல்வேறு வண்ணங்களில் அந்த பிள்ளையார்கள் சிலைகள்லாம் விற்கப்படுகிறது. அந்த காட்சிகளை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இங்கு பூஜை பொருட்கள் என்று பார்த்தால் இந்த சாமந்தி பூ மற்றும் தென்னங்குருத்து, மா இலை, எருக்கம் மாலை போன்ற பொருட்கள்லாம் விற்பனை செய்யப்படுகிறது. மற்றும் விநாயகருக்கு தேவையான அந்த குடை போன்ற பொருட்கள்லாம் பூஜை பொருட்கள்லாம் விற்பனை செய்யப்படுகிறது. அருகம்புல் போன்றவையெல்லாம் விற்பனை இங்கே வெகு ஜோராக நடந்து வருகிறது. பொதுமக்கள் மீண்ட அளவில் ரொம்ப ஆர்வத்துடன் பொதுமக்கள் அந்த கடைகளுக்கு இங்கே இருக்கின்ற கடைகளில் அவர்கள் தங்களுக்கு தேவையான பூஜை பொருட்களை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கலாம். இங்கு என்னென்ன பொருட்கள் வாங்கப்படுகிறது என்று கேட்கலாம். இங்கே ஒரு வியாபாரி இருக்க, அவரிடம் நம்ம பேசலாம். அம்மா, நீங்கள் என்னென்ன வியாபாரம் நல்லா நடந்துருக்கு? பிள்ளையார் நல்லா வியாபாரம் நடக்குதுங்க. அப்புறம் பூ விற்கிதாங்க, பூ, பழங்க, அவல் கடலை, எருக்க மாலை,
அருகம்புல் இதெல்லாம் நல்லபடிக்கு போகுது. ஆனால் விலை வாங்குறவங்க தான் ரொம்ப கம்மி பண்ணி வாங்குறாங்க. எங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுக்குறாங்க. பிள்ளையாரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நஷ்டம்தான். வாங்கிட்டு வந்து தான் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து அதில் தகுந்த விலை கிடைக்கல. அதாவது இப்போ வியாபாரம் நல்லா நடந்தாலும் சிலருக்கு விலை சரியாக கிடைக்கலங்கிற வருத்தத்தையும் தெரிவிக்கிறாங்க.